வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த தொகுப்பில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கப் போகிறது மற்றும் என்னென்ன அதிரடி மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்பதை பற்றி மிகவும் விரிவாக பார்க்கப் போகிறோம். ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமையப்போகிறது. ராசிநாதன் புதனும் நட்சத்திர நாயகன் ராகுவும் சாதகமான சூழலில் இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் கூர்மையாகும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக முடியும். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணியிடத்தில் ஒரு புதிய பொறுப்பு அல்லது கௌரவம் தேடி வரும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் ஆலோசனையை தேடி வருவார்கள். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு அல்லது கூடுதல் சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஏஜென்சி அல்லது கிளைகள் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். தகவல் தொழில்நுட்பம், ஆன்மீகம் மற்றும் ஆராய்ச்சித் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய உச்சங்களை தொடும் மாதமாக இது இருக்கும். போட்டியாளர்களை உங்கள் சாதுரியமான பேச்சால் வீழ்த்துவீர்கள். பொருளாதார ரீதியாக பார்த்தால் திடீர் பணவரவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. ராகுவின் ஆதிக்கம் இருப்பதால் எதிர்பாராத இடங்களிலிருந்து லாபம் கிடைக்கும். பழைய முதலீடுகள் இப்போது கை கொடுக்கும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஒரு சொத்து அல்லது வாகனம் வாங்குவதற்கான யோகம் கைகூடி வரும். அதே நேரத்தில் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதில் மட்டும் சற்று நிதானம் தேவை. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். கொடுக்கல் வாங்கலில் கராராக இருப்பது உங்கள் சேமிப்பை உயர்த்தும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். குறிப்பாக தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கம் ஏற்படும். பிள்ளைகள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையில் நடந்து கொள்வார்கள். வெளியூர் பயணங்கள் மூலம் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன்கள் தானாகவே தேடி வரும். நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு புதிய முயற்சியை தொடங்குவீர்கள். அது எதிர்காலத்தில் வெற்றியைத் தரும். உங்கள் வீட்டின் வசதிகளை மேம்படுத்த சில மாற்றங்களை செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கண்கள் அல்லது ஒவ்வாமை தொடர்பான சிறு தொந்தரவுகள் வந்து போகலாம். தகுந்த மருத்துவரின் ஆலோசனை பெறுவது சிறந்தது. அதிகாலை நடைப்பயிற்சி மற்றும் தியானம் செய்வது உங்கள் ஆற்றலை இரட்டிப்பாக்கும். குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உங்கள் பாதுகாப்பிற்கு நல்லது. இந்த மாதம் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கச் செய்ய சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மேலும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்கள் தடைகளை உடைக்கும். ஏழை எளியவர்களுக்கு புத்தாடை அல்லது உணவு வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து சுபிட்சத்தை தரும். இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக்